வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக நீங்கள் இதே தான் சிந்திக்கிறீங்க, எனக்கு தெரியும். என்எல்பி, மேட்சிங், மிரரிங், ரேப்போ, நம்ம இவ்வளோ நாளாக சரியாக பேசாமல் இருந்துட்டோமோ, முதல்ல இதை கவனிக்காமல் இருந்துட்டோமோ, ஒருத்தருடைய அட்டென்ஷனை நம்ம சீக் பண்ணாமல் இருந்துட்டோமோ, நம்மளுடைய வழிக்கு அவங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன காரியம் வேணுமோ அதை சாதிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இனிமேல் வரக்கூடிய காரியங்களில் யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் என்எல்பி இஸ் வெரி பவர்ஃபுல், வெரி ப்ராக்டிக்கல், ஈஸி டு ப்ராக்டிஸ். ஒன்லி திங் வித் அவேர்னஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு நான் எதை சொன்னேன்? பாஸ்டர் சொன்னேன். இப்போ யாராவது இந்த பாஸ்டரில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஓஹோ நீ இந்த பாஸ்டரில் இருக்கியா, நானும் வச்சுக்கிறேன், அப்படி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம செய்யவே கூடாது. அவங்க அந்த பாஸ்டரில் இப்படி உட்காந்துருக்காங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே எதாவது பேச ஆரம்பிச்சுட்டு நம்ம அந்த பாஸ்டரில் கொண்டு வைக்கணும். அவங்க எடுத்துட்டாங்கன்னா உடனே எடுத்துடக்கூடாது. நாம் ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி ஏதோ கேஷுவலாக நம்ம மாற்றுற மாதிரி மாற்றி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து இந்த பாஸ்டர். அவர் சாஞ்சு உட்காந்துருக்கும்போது நம்ம முன்னால் வரக்கூடாது. அவர் முன்னால் உட்காந்துருக்கும்போது நம்ம பின்னால் சாஞ்சிடக்கூடாது. அது கரெக்டாக மேட்ச் ஆகணும். இடது பக்கம் சாஞ்சா இடது பக்கம், வலது பக்கம் சாஞ்சா வலது பக்கம். இந்த பாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நிற்கும்போதும் அப்படி தான். அவர் வந்து கையை அப்படி கட்டிட்டு பின்னால் செவத்தில் சாஞ்சு நிற்கிறதா நாமளும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்டர் கொண்டு வந்துடணும். இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறார் அப்படின்னாக்க அந்த பாஸ்டர் அதை அப்படியே நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட்டில் அப்படி கை விட்டுருந்தாருன்னா மெதுவாக பார்த்துட்டு உடனே மாற்றக்கூடாது. அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இருக்கக்கூடாது. அவங்கள வித்தவுட் தர் நாலேஜ் நம்ம அந்த பாஸ்டரை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதை நீ எங்கே எல்லோரும் கோட்டை விடுறாங்க அப்படின்னா, அந்த பாஸ்டர் பார்க்குறது, ஓ கணேஷ் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் இப்படி தலையை அப்படி கை வச்சுன்னு உட்காந்து பேசுகிறாருன்னா, ஓ கை வைக்கிறியா, நானும் வைப்பேன், இடுப்பில் வைக்கியா, நானும். தட் இஸ் ராங். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க எப்படி அவங்களுடைய பாஸ்டரை மாற்றுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ரேப்போ எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளை அறியாமல் நமக்கு சிரிப்பாக இருக்கும், நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் எனக்கு வித் ஃபுல் கான்ஷியன்ஸ், ஃபுல் அவேர்னஸ், நாலெட்ஜோட ஒரு டெக்னிக்கலாக நான் அதை அப்படியே மாடல் பண்ணுறேன். என்எல்பியில் மட்டும் இட் இஸ் நாட் காப்பியிங், இட் இஸ் மாடலிங். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வி ஷுட் நாட் காப்பி. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகணும். ரொம்ப அழகான ஒரு டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாஸ்டர். அவங்க என்ன பொசிஷனில் உட்காடுறாங்க, நிற்கிறாங்க, எல்லாத்தையும் வேகமாக நடந்துகிட்டே பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய நடைக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். நம்ம வேகமாக நடந்து இன்னும் வரலையான்ற மாதிரி திரும்பி பார்க்கக்கூடாது. அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அந்த பாஸ்டர்ஸை ஒன்றுத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி அதை மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்லணுமோ, முக்கியமான பாயிண்ட் வரும்பொழுது தான் அந்த மேட்சிங் வந்து ரொம்ப அவசியம். மற்ற நேரத்தில் கூட ஜென்ரல் என்கொயரிஸ் வரும்பொழுது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் பாஸ்டர் மாத்திரம் கூட அவசியம் இல்லை. சார் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஓ அப்படியா, அப்போ ஒரு முக்கியமான விஷயம் சார் உங்கள்கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்தேன், என்னன்னு ஒரு கேட்பார் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த மேட்சிங் ஆரம்பிக்கணும். நமக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு திங் இஸ் ரேப்போ. அதுக்கப்புறம் அவங்கள வந்து எப்படி அசத்தணும் அப்படிங்கிற பொழுது தான் அந்த மேட்சிங் உள்ளே நுழையணும். ரேப்போவுடைய க்ரீம் தான் மேட்சிங். நம்ம ஆரம்பத்துலேயே எப்போவுமே பாருங்கள், தயிரை நல்லா கடைஞ்சப்புறம் தான் அந்த வெண்ணெய் மேலே வரும். அது மாதிரி அந்த க்ரீம் வரணும். இது முதல்லையே நம்ம மேட்சிங், மிரரிங் டெக்னிக் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரேப்போ, ஜென்ரல் ரேப்போ, அதுக்கப்புறம் என்எல்பி மேட்சிங் அண்ட் மிரரிங் டெக்னிக். ஸோ இன்றைக்கி நம்ம பாஸ்டர் பார்த்துட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஜஸ்ட் கம் பேக் டு மீ. ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ரைஸ் யுவர் கொஸ்டின்ஸ். ஐ வில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு நாம் வேர்ட்ஸ் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.